என் அன்பு குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றே இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய். நான் சொல்கின்ற அடையாளத்தோடு உன்னை தேடி ஒரு பெண் வருவாள். அவள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுப்பாள் என்ற ஒரு நல்ல செய்தியோடு இந்த தாய் இன்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம் வாழ்க்கையில் நமக்கென ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷமே தனிதான் அல்லவா? அது நமக்கு ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சியே ஒரு தனி மகிழ்ச்சிதான் அல்லவா? என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும். தெளிவான சிந்தனைகளை உனக்கு கொடுத்து மகிழ்ச்சியோடு நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து கலங்கி விடாமல் இந்த நிலை நமக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். உன்னோடு எப்பொழுதும் இந்த அம்மா இருக்கின்றேன். நான் இருக்கும் வரை எந்த கஷ்டத்தையும் நினைத்து நீ கலங்காதே. உனக்காக நான் வருகின்ற நேரம் கஷ்டம் வருகிறது என்று நினைத்து வருந்தாதே. எல்லாமும் ஒரு வகையில் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள். கஷ்டம் வந்திட்டாலும் அந்த கஷ்டத்திற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்து நிற்கும். நிலையான மகிழ்ச்சி உனக்கு தான் கொடுக்க வருகின்றது. இந்த வராகி எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கென நான் கொடுப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த நிலை மாறும், இந்த சூழ்நிலைகள் மாறும். ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு தங்கமே, இந்த வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கிற விஷயம் ஒரு பெண் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடுவாள் என்று. என் குழந்தையே, நமக்கென இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் ஒருவருக்கு வரும் பொழுதுதான் நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்று நாம் யோசிக்க தொடங்குவோம். நமக்கு மட்டும் ஏன் யாரும் இல்லை? நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் மட்டும் ஏன் தனியாக நின்று கொண்டிருக்கிறோம்? யாரும் ஆறுதல் சொல்வதற்கு இல்லை. ஒவ்வொரு கஷ்டங்களையும் எதிர்கொள்கின்றோம் என்பது போன்ற எண்ணம் உருவாகி கொண்டிருக்கும் அல்லவா? இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்குள் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் தோன்றும் பொழுது, இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நீ ஒவ்வொன்றையும் உறுதியான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள யோசிக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் தந்திடும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்போடு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் தருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ தனித்து விடப்படுகின்ற சூழ்நிலையில் தான் உனக்குள் பல யோசனைகள் வரும். நீ எப்பொழுது எல்லாம் தனித்து நிற்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய விஷயங்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருவதும் உனக்கென இந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைப்பதுமாக நான் இருக்கிறேன். இனி எந்த இடத்திலும் எதற்கும் நீ கலங்காதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விட்டதாக எண்ணி நீ வருந்தாதே. உனக்கு எப்பொழுது என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனே, அதையெல்லாம் அப்பொழுதே அந்த சூழ்நிலையிலேயே நான் உன் வாழ்க்கையாக்கி தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நிமிடம் உன் வாழ்க்கை உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு எல்லா மகிழ்ச்சியையும் தெரியப்படுத்த கொடுக்க வேண்டும். உனக்கென்று நான் வருகின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே தாண்டி உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்த
தெரியப்படுத்தி விட்டால் அது போதும். உனக்கென்று எல்லாமும் நான் கொடுக்கின்ற நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். என் தங்கமே, நம்பியவர்களிடம் இருந்து துரோகங்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிடுகிறது அல்லவா? நம்பியவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் இனி எதுவுமே இல்லை என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிடுகிறது அல்லவா? உன்னை தேடி நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதும், இந்த வராகி உன்னை தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நடத்துகிறேன் என்பதையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டாலே போதும். உன்னுடைய மனநிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு பேரானந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றிக்கு உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக அழைத்து செல்லும். என் தங்கமே, யார் இருக்கிறார்கள், யார் இல்லை, யார் சொல்கிறார்கள், யார் தொடர்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கலங்காதே. யார் இருந்தாலும் போனாலும் அதற்கெல்லாம் நீ வருந்தி கொண்டிருக்காதே. இருப்பவர்கள் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள், செல்கின்றவர்கள் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, மனது தடுமாறும் நேரம், வாழ்க்கை தடுமாற்றங்களை கொடுக்கும் நேரம், இவை அத்தனையிலும் நீ மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டிய காலகட்டம் இது. இவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியான சூழ்நிலையை உன் கைகளில் ஒப்படைக்கும் காலம் என்பதை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும் என்று சொல்லி இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டு மனம் கலங்கி கொண்டு நிற்காதே. உனக்கு நான் தருவதை எல்லாம் சரியாக தருவேன். உனக்கு நான் கொடுப்பதை எல்லாம் நிறைவாக கொடுப்பேன். எந்த இடத்திலும் நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது என்பதை நீ புரிந்துகொள். இந்த வராகி உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு நிறைவான புரிதலை நடத்தும் அல்லவா? எல்லா நிலையிலும் என் குழந்தை நீ தெளிவான ஒரு வெற்றியை பெறுவாய் அல்லவா? உன்னை தொடரும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடப்பதை நீ கண்டுகொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இத்தனை கஷ்டப்படுகின்றோம், எதற்காக நாம் இத்தனை வேதனைப்படுகிறோம், என்ற விஷயத்திற்காக நாம் கலங்குகிறோம் என்பதை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்து நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கு நடக்கக்கூடிய வெற்றியை நீ உறுதி செய்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. எதற்காகவும் என் பிள்ளை கதி கலங்கி நிற்காதே. எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மனம் வருந்தி செல்லாதே. உன்னோடு பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறது. இத்தனை நாளிலும் நீ அனுபவித்தது எல்லாம் என்னவென்று உனக்கு வரிசையாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. உனக்கே மனம் வருத்தப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்திருக்கிறாய் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை எப்படி கைவிட துடிக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதோடு இந்த வாழ்க்கையில் நாம் பெற நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியிலும் உனக்கு பேரானந்தம் இனி கிடைக்கும். உனக்கான மகிழ்ச்சியும் இதன் பின்னால் தொடர்ந்து வரும். நீ விட்டதை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனி உனக்கென்ற இந்த வாழ்க்கை என்ன கொடுக்குமோ அதை நினைத்து என் பிள்ளை பேரானந்தம் அடைந்து கொண்டே இரு. இந்த நேரம், இந்த வராகி நான் சொல்வது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தட்டும். உன்னை தேடி வந்து உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும். எதுவெல்லாமும் உனக்கு காயங்களை கொடுத்ததோ, எதுவெல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை கொடுத்ததோ, அது ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறது. அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு அதனை என்னவென்று உணர்த்திட தயாராக இருக்கின்றது. இனிமேல் என் குழந்தையே, உனக்கு சரியானதையும் ஒரு சரியான புரிதலையும் வெற்றியையும் நான் கொடுக்க வேண்டி மனதார நினைக்கிறேன். உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் அத்தனை நம்பிக்கையையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து தர நினைக்கின்றேன். நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் அப்படிப்பட்டவள்தான். இவளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இவள் நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும். இவள் யோசித்தால் உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் உனக்கு உறுதியாக கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வராகி உனக்கென்று கொடுப்பதை எல்லாம் எப்பொழுதுமே உன் கைகளில் சரியாக கொடுக்கும் நேரம். நீ எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை தொலைக்காமல் நின்றுவிட்டால் அது போதும்.
எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ மனதார கொடுத்து விட்டால் அது போதும். கலங்காதே. உன்னுடைய மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கை என்றுமே உன்னை உறுதிப்படுத்த தயாராக இருக்கும் பொழுது நீ அதிலும் எப்பொழுதும் தயங்காமல் இரு. உனக்கென்று நான் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை நான் கொடுக்க வேண்டிய காலம், எந்த சூழ்நிலையிலும் உனக்குரிய மாற்றங்களை நான் நடத்தி கொடுக்க வேண்டிய காலம், இனி என்னாலும் நான் வருகின்ற இந்த தருணத்தை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு அத்தனையும் சரியாகவே நடக்கும். உனக்கு அத்தனை விஷயங்களும் தெளிவான புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் செய்ய வேண்டும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தோடு எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைப்பது எல்லாமுமே நமக்கு தெளிவை கொடுக்கும் அல்லவா? நமக்கு கிடைப்பது எல்லாமுமே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா? நான் சொல்கின்ற இந்த பெண், அவளினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சிங்க முகத்தை உடையவள். அந்த பிரித்யங்கரா அவள்தான் நாளை உன்னை தேடி வருகிறாள். கால பைரவர் வருவது உனக்கு தெரிந்திருக்கின்ற விஷயம். ஆனால் நாளை விடியலில் பிரித்யங்கரா உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரப்போகிறாள் என்பதை நீ என் மூலமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உனக்காக உன் அம்மா இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயம் அதுவல்லவா? உனக்காக இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயம் இதுவல்லவா? நீ என்னை வணங்கு, என்னை மட்டுமே வணங்கு என்று ஒருபொழுதும் நான் சொன்னது கிடையாது. தெய்வம் என்பது அந்த ஈசன் ஒருவரே. அவரால் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தீமையை அழிக்க படைக்கப்பட்டவர்கள்தான். அதனால் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தெய்வங்களுக்குள்ளும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். அவர்களுக்கு உகந்த திதிகளிலும் அவர்களுக்கு படைக்கப்பட்ட நாட்களிலும் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அவர்கள் அத்தனையையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனநிறைவான வெற்றியை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு உண்மையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் சரியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் நாளைய தினம் பிரித்யங்கரா உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். வராகி சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. அம்மா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்க போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ நினைத்து வருந்தாமல் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு இனி என்ன ஆனாலும் நான் உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காதிரு. உன்னுடைய கலக்கங்களை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன். இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நான் வருவேன். இனி எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் நான் நின்று உனக்கு கை கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் பொழுது அந்த புரிதல் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. தாயின் அன்பினால் உனக்கு நடக்கவிருப்பதை நான் சொல்லிவிட்டேன். நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பெண்ணையும் அடையாளப்படுத்திவிட்டேன். அப்படியானால் பிரித்யங்கரா தேவியை நாளை நீ நினைக்காமல் இருக்கக்கூடாது. இரவு நேர தேவதை, இரவு நேரத்தில் அருள் வழங்கக்கூடியவள் உன் வராகி. என்னை போல இவளுக்கு மிளகாய் வத்தலில் நீ மாலை சூட்டினாய் ஆனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள். அவளுக்கு பிடித்தது மிளகாய் வத்தல். அதனால் என் குழந்தையே, நிச்சயமாக நாளைய தினம் அவளை நீ மனதார வழிபடு. உன்னுடைய இல்லத்தில் அவளின் புகைப்படம் இருந்தால் அவளின் புகைப்படத்திற்கு முன்னால் மிளகாய் வத்தல் கொண்டு வை. நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்ற உன் தாய் சொன்ன விஷயத்தில் நிச்சயமாக எந்த பிழையும் இல்லை என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதை மட்டும் நீ சரியாக புரிந்து
புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லவற்றையும் செய்து கொடுத்து உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயிடம் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது. இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ, எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது. இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகள்
உண்மைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.